अस्मद्गुरुभ्यो नमः। श्रीहरये नमः। श्रीहरये नमः। श्रीहरये नमः। जानकीकान्तस्मरणं जय जय राम राम आञ्जनेयस्वामिनः जय। वीताखिलविषयेच्छं जातानन्दाश्रुपुलकमत्यच्छं सीतापतिदूताद्यं वाधात्मजमद्य भावये हृद्यं तरुणार्णमुखकमलं करुणारसपूरपूरितापाङ्गं सञ्जीवनमाशासे मञ्जुळमहिमानमञ्जनाभाग्यं शम्बरवैरिशरातिगमम्बुजगलविपुललोचनोदारं कम्बुगळमनिलदिष्टं बिम्बज्वलितोष्टमेकमवलम्बे दूरीकृतसीतार्तिः प्रकटीकृतरामवैभवस्फूर्तिः दारितदशमुखकीर्तिः पुरतो मम भातु हनुमतो मूर्तिः वानरनिकराध्यक्षं दानवकुलकुमुदरविकरसदृक्षं दीनजनावनदीक्षं पवनतपःपाकपुञ्जमद्राक्षम्। राम राम जय राजा राम, राम राम जय सीताराम। राम राम जय राजा राम, राम राम जय सीताराम। राम राम जय राजा राम, राम राम जय सीताराम। राम राम जय राजा राम, राम राम जय सीताराम। राम राम जय राजा राम, राम राम जय सीताराम என்று ஸ்ரீராமதூதர் ராமரையே மனதில் சதா சமயம் பிரதிஷ்டை பண்ணி ராமஸ்மரணையிலேயே முழுகிண்டு ராவணனுடைய அந்தப்புறத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ராட்சசர்களும் துவம்சம் பண்ணி விஜயஸ்ரீ லாளிதனாக கொடிமரத்துக்கு மேலே அந்த கோபுரத்துக்கு மேலே உட்கார்ந்து ராவணன் வருவரா என்கின்ற எதிர்பார்ப்போட அமர்ந்துன்றிருந்தார். இரத்தவர்ண நேத்திரங்களோடு கூடின ராவணனுடைய புத்திரனை சம்ஹாரம் பண்ணி யுகாந்த காலத்தில் அந்தக நாட்டமாக ஹனுமார் அத்யுற்சாகத்தோடு இருந்தார் என்று வரைக்கும் நம்ம அனுபவித்தோம். மேற்கொண்டு சுந்தரகாண்டத்தில் 48வது சர்க்கத்தில் ராவணன் என்ன பண்ணார், இதெல்லாம் கேட்டு தன்னுடைய புத்திரன் இறந்து விட்டார்னு கேட்டதும் மனது ரொம்ப துக்கம் அடைஞ்சது. ஆனால் அந்த துக்கத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்து கோபத்தை பிடித்துண்டார். குரோதம் அப்படி ஆளி கத்த தொடங்கி விடுத்து. நேராக பார்த்தார். யாரை பார்த்தார் அப்படின்னா, சமாதி தேசேந்திர ஜிதம் சரோஷம், தேவேந்திரனுக்கு துல்லியனான இந்திரஜித்தை பார்த்துட்டு சொல்கிறார், துவமஸ்திர விச்சஸ்திர பிருதாம் வரிஷ்டஹ சுராசுராணாம் அபி சோகதாதா சுரேஷு சேந்திரேஷு ச திருஷ்டகர்மா பிதாமஹாராதன சஞ்சிதாஸ்திரஹ. கொண்டே அஸ்திரப்பிரயோக விஞ்ஞானத்தில் அத்விதீயனாக இருக்கக்கூடிய நீ, ஆயுதம் தரிக்கிறதுல சிரேஷ்டனும் தேவாசுரர்களுக்கு ஒரே மாதிரி துக்கத்தை கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கக்கூடியவனும் இந்திரனை கூட போரில் ஜெயித்தவனும், அதனால தானே இந்திரஜித் அப்படின்னு பேர் வந்தது. அவருடைய பேர் மேகநாதன், ஒரிஜினல் நேம். இந்திரனை ஜெயித்தபடியால், இந்திரனை வீழ்த்தின படியால் இந்திரஜித் என்று பேர் வந்தது. அப்படி இந்திரண்டக்க யுத்தத்தில் ஜெயித்தவனும், பிரம்மாவை ஆராதனை பண்ணி பிரம்மாஸ்திரத்தை அடைஞ்சவனும், மருத்துக்கள் தேவர்கள் இந்திரர்களுடைய சகாயம் எல்லாருமா சேர்ந்து யுத்தம் பண்ணிட்டும் நீ ஷரஜாலங்கள்னால அவளையெல்லாம் ஓட வச்சாய். உன்னுடைய பானங்களுக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு யாராலையும் முடியாது. 3 லோகங்கள்லேயும் உன்ன மாதிரி யுத்தம் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. உன்னுடைய கை கருத்து எப்பேற்பட்டது, அது மட்டும் போரும் உன்னை காப்பாற்றுறதுக்கு, வேற எதுவுமே வேண்டாம். போராத்ததுக்கு நீ என்ன பண்ணியிருக்காய், பிதாமகாராதன சஞ்சிதாஸ்
திரஹா. நீ வந்து ஆராதனை பண்ணிருக்கை யார? தபஸுனால அமேய சக்தியை அடைஞ்சிருக்கை. பிரம்மதேவன் அத்தனையும் தந்திருக்கார் உனக்கு. தேச காலங்களை தெரியக்கூடன உனக்கு அதுக்கேற்ற மாதிரி கர்மங்களை பண்ணுறதுக்கும் முடியும். இத்தனையும் புத்தி சக்தி இருக்கக்கூடனவன் யாருமே இல்லை, நான் கண்டதில்லை. யுத்தத்தில் எப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல நன்னா தெரியும் உனக்கு, அந்த ஞானம் உண்டு. ராஜநீதிகளை பற்றியும் உனக்கு நன்னா தெரியும். அசாத்திய காரியங்களை சுலபமாக நீ பண்ணிவிடுவாய். உன்னுடைய அஸ்திர பிரயோக சாமர்த்தியமும் சரீர சக்தியும் தெரியாதவர் இந்த 3 உலகத்தில் யாருமே இருக்க மாட்டா. தபோ பலத்திலையும் யுத்த பராக்கிரமத்திலையும் நீ எனக்கு துல்லியன். யாராவது அப்பாவுக்கு எனக்கு துல்லியன் அப்படின்னு சொல்லுவாளா? ஆனால் இங்கே ராவணன் தன்னுடைய மகனை எனக்கு துல்லியன் அப்படிங்கிறார். பல பல கட்டத்தில் நான் உன்னை பார்த்துருக்கேன். தற்க்ஷணம் எனக்கு உன்னை பார்த்தாலே மனக்ஷீணம் மாறிடும். சத்ரு சம்ஹாரத்தில் சமர்த்தனான கொண்டே நம்மளுடைய கிங்கர சைன்யத்தையும் ராட்சச சிரேஷ்டனான ஜம்புமாலையும் மகாவீரன்மாரான மந்திரி புத்திரர்களையும் பஞ்ச சேனாபதிகளையும் அத்தனை யானை குதிரை தேரு காலாள் எல்லாம் சதுரங்க சைன்யங்களையும் அத்தனையும் சம்ஹாரம் பண்ணிவிட்டார். மகோதரனையிலே இல்லாமல் பண்ணிட்டார். உன்னுடைய தம்பி அக்ஷகுமார் நவதம் பண்ணிட்டார். ஆனால் இவாளெல்லாம் எனக்கு இருக்கக்கூட்டின அந்த நம்பிக்கை கம்மியாக தான் இருந்தது. ஜெயித்து வந்துடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பூர்ணமாக இருக்கலை. ஆனால் உங்ககிட்டக்க நிச்சயமாக உண்டு. நீ நிச்சயமாக ஜெயித்து தான் வருவாய். ஏன்னா அவளை நம்பி இல்லை என்னுடைய ஜெயபராஜயம். ஆனால் உன்னை நம்பி எனக்கு உண்டு. உன்னுடைய சகாயத்தினால நான் ஜெயித்திருக்கேன். நீ வந்து யுத்தத்துக்கு ரெடியாகி ஹனுமான் அப்படிங்கிற அந்த வானரனுடைய பக்கத்தில் போய் எந்த விதம் சைன்யங்கள் வேணுமோ ஆயுதங்கள் வேணுமோ எந்த பலம் யூஸ் பண்ணணுமோ அதை ஏற்ற மாதிரி யோசிச்சு பண்ணு. அது மட்டுமல்ல, உன் ஞாபகம் வச்சுக்கோ, ஹனுமான் அப்படிங்கிற அந்த குரங்கு அதனுடைய பராக்கிரமம் ரொம்ப அவர்ணனீயமாக்கும், சொல்லிட முடியாது. சைன்யத்தை சின்ன பின்னமாக்கி எல்லாத்தையும் ஓட வச்சுடுவார். வஜ்ர துல்லியமான ஆயுதங்கள் ஒன்றும் வச்சுட்டுட்டு காரியமில்லை. வாயுசுதனான அவனுடைய பலம் என்னவாக்கும் அப்படிங்கிறதே கணக்காக்கவே முடியாது. எந்த ஒரு ஆயுத விசேஷத்தாலையும் அவனை நிகிரகம் பண்ணிட முடியாது. அக்னி துல்லியனாகவாக்கும் அவன் இருக்கார். அக்னியில் என்ன போட்டாலும் தகிப்பிக்க முடியுமே. அக்னியில் நம்ம என்ன போட்டாலும் தகிச்சுடும். அது மாதிரி ஹனுமான்டக்க எந்த அஸ்திரம் போட்டாலும் அது தகிச்சு இல்லாமல் ஆயிடும். அவர்கிட்டக்க சஸ்திரமும் அஸ்திரமும் எல்லாமே அழிஞ்சு போயிடும். சஸ்திரம்னா மந்திரவத்து இல்லாமல் தூக்கி எறியக்கூடியதெல்லாம் அஸ்திரம். கையில் வச்சு விளையாடக்கூடியது சஸ்திரம். இந்த ரெண்டுமே அழிஞ்சு போயிடும். அது மட்டுமல்ல, அவனை அழிக்கிறதுக்கு எந்த ஆயுதங்களாலேயும் முடியாது அப்படிங்கிற ஒரு ஞானம் உனக்கு இருக்கணும். ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஹனுமானுடைய யோக்கியதான ரூபம், அவனுடைய கர்மம் என்னது, அவருடைய சக்தி என்னது அப்படின்னு சிந்தனை பண்ணி வேணும் செயல்படுறதுக்கு. திவ்யாஸ்திரங்களுடைய சக்தியை ஞாபகம் வச்சுக்கோ. சத்ரு உன்னை நிகிரகம் பண்ணாத வரைக்கும் உன்னை காப்பாற்றிக்கணும். சத்ரு வதம் பண்ணுறையோ இல்லையோ அப்படி அந்த பக்கம் முதல்ல உன்னை நீ காப்பாற்றணும். ஸ்வரட்சை பண்ணிக்க வேண்டும். அதுக்குண்டான கர்மம் பண்ணணும். சத்ருவை நிகிரகம் பண்ண முடியாட்டா உன்னை காப்பாற்றிக்க. சிலப்போ எல்லாரும் சொல்லுவா, தன்னுடைய புத்திரனே அனுப்பி வைக்கிறாரே இப்படி அப்படின்னு சொல்லுவா. ஆனால் உனக்கும் எனக்கும் தான் தெரியும் ராஜநீதி என்னது அப்படிங்கிறது. அதனால் நீ இந்த போரை வந்து எதிரிட வேண்டும். அந்த ஹனுமாரை கூட்டிக் கொண்டு வர வேண்டும். ஹனுமாரை வதம் பண்ணணும். பயந்துக்காதே என்று உபதேசம் பண்ணினார், ஹிதோபதேசம் பண்ணினார். இதெல்லாம் கேட்டு இந்திரஜித்து அப்பாவை பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி நிச்சயமாக அப்படியே பண்ணுறேன்னு கிளம்பி மேகநாதனை கிளம்பினார். நண்பர்கள் சபாவாசிகளெல்லாம் மேகநாதனை ரொம்ப உற்சாகப்படுத்தினா. அகங்காரமும் அத்தியுற்சாகமும் காட்டிண்டு யுத்த ஸ்தலத்துக்கு கிளம்பி புறப்பட்டார். வீரஸ்ரீ ஸ்வயமாகவே வரித்தவர். தாமரை பூ இதழ் மாதிரி இருக்கக்கூடிய விஷால லோஜனங்களுடைய அந்த ராட்சசேந்திர புத்திரன் ஹனுமாரை நீரிடுறதுக்கு புறப்பட்டார். அந்த இந்திரஜித்து வரவை பார்த்து ஹனுமாருக்கு ரொம்ப குஷி. அக்ஷகுமாரன் வரதை விட ரொம்ப திருப்தி அடைஞ்சாராம் ஹனுமார். ஏன்னா நான் பண்ணக்கூட விஷயம், தன்னுடைய பராக்கிரமம் முள்ள சபலமாகிறது, தன்னுடைய உத்தேசம் சரியாகிறது அப்படின்னு
சந்தோஷம் ஏற்பட்டுடுத்தோ, சந்திருப்தி ஆகிடுத்தோ ஹனுமாருக்கு. பக்கத்தில் வந்ததும் ஹனுமார் ஒரு கம்பீரமான ஒரு கர்ஜனை பண்ணிட்டு சரீரத்தை பெருக்கின்றாராம். இப்பொழுது ஹனுமார் வாயுபுத்திரன், இங்கே ராவணனுடைய சீவந்த புத்திரன் இந்திரஜித், 2 பேரும் அமேய சக்தியுடையவா, 2 பேரும் பத்த வைரிகளாட்டமாக பார்த்துண்டாளாம் பரஸ்பரம். தன்னுடைய அம்பு எடுத்து இந்த பரியந்தம் வரைக்கும் இந்திரஜித்து வந்து ஒரு அம்பை எய்தான்னா அந்த குறி தப்பினதே கிடையாது. அப்பேற்பட்ட பலசாலி இந்திரஜித்தை ஹனுமாரை குறி பண்ணி விடுறார். இதை பார்த்ததும் ஹனுமாருக்கு ஒரு விளையாடணும்னு ஆசை இந்திரஜித் கூட. அப்படி என்ன அகங்காரம், அகங்காரத்தை அடக்கண்டாமா அப்படின்னுட்டு ஒரு அஸ்திரம் கூட தன்னுடைய தேகத்தில் படாமல் மறைஞ்சு அந்த பக்கத்தில் வர வரைக்கும் இப்படி நிற்பார். டக்குன்னு மேலே குதிப்பார், தன்னுடைய சரீரத்தை சிரிச்சு பண்ணி மேலே ஆகாயத்தில் போவார், திருப்பி மேலேருந்து கீழே வருவார். அந்த அஸ்திரத்தை தனக்கு வாங்கிக்கிற மாதிரியே பக்கத்தில் வந்து அதுலேருந்து எஸ்கேப் ஆகிடுவார். இந்த மாதிரி பல விளையாட்டு, கீழே போகிறது, அந்த பக்கம் குதிக்கிறது, இந்த பக்கம் மாறுறது, இந்த மாதிரி ஓரோ அஸ்திரங்களையும் விளையாட்டாகவே யுத்தம் பண்ணினார். எதுவுமே தன்னுடைய தேகத்துக்கு வாங்கிக்கலை. இதெல்லாம் பார்த்ததும் ஹனுமாருடைய வீரத்தை கெடுக்கிறதுக்கு ஒரு வழியும் காணலையாம் இந்திரஜித்துக்கு. அது மட்டுமல்ல, ஒரு காலத்துலேயுமே லட்சியம் பிழைக்காத தன்னுடைய சரங்கள் பூரா நிஷ்பலமாயிடுத்து அப்படின்னு தெரிஞ்சதும் இந்திரஜித்துக்கு அற்புதமாச்சு. இது என்னன்னா, இது இந்த மாதிரி நடந்துகிட்டே இல்லையே, பானங்களே இந்த மாதிரி விபலமாயிடுத்து அப்படின்னதும் சிந்தனை பண்ணுறார். இன்னொட்டு ராட்சசகுமாரன் என்ன யோசிச்சார் அப்படின்னா, இவன் சாமானியனான ஒரு வானரன் கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய ஒருவன் இதுவரை உண்டாயிட்டே இல்லை, இனிமேல் உண்டாகவும் மாட்டார், இனிமேல் இருக்கவும் மாட்டார். யாருக்கும் இவனை வதம் பண்ண முடியாது. அவத்யோயமிதி ஞாத்வா தமஸ்திரேணாஸ்திர தத்வவித் நிஜக்ராஹ மகாபாஹு மாருதாத்மஜமிந்திரஜித். எப்படி இவரை வந்து தன்னை கீழ்ப்படுத்தலாம் அப்படின்னு யோசிச்சார். அப்பொழுதும் இந்திரஜித்துக்கு வழி தெளிஞ்சது மனசில். பிரம்மாஸ்திரத்தை எடுத்துட்டு சிறை பிடித்து விடலாம் இப்பொழுதும், இல்லைன்னா நம்மளுக்கு என்னுடைய ஜீவரட்சை நடக்காது, என்னுடைய ஆத்மரட்சை வேண்டாமா? ஆத்மரட்சைக்கு வேறு எந்த வழியும் இல்லாத விஷமமான கட்டத்தில் தான் அஸ்திரஜர்கள் பிரம்மாஸ்திரத்தை உபயோகப்படுத்துவா. இந்திரஜித்தும் அந்த மாதிரி ஒரு கவலையான கட்டத்தில் இனி வேறு வழியே இல்லை, இதை விட்டால் எனக்கு உயிரை என்னுடைய சரீரத்தில் தாக்குப்படுத்திக்க முடியாதுங்கிற பட்சத்தில் ஆஞ்சநேயர்கிட்ட பிரம்மாஸ்திரத்தை உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு நினச்சேன். இதில் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஹனுமார் வந்து நான் ராமதாசர் என்கின்ற பாவத்தில் பண்ணுறார், இந்திரஜித்தோ நான் யுத்தம் பண்ணுறேன் அப்படிங்கிற பாவத்தில் பண்ணுறார். தத சமேதாவத்தி தீக்ஷ்ணவேகௌ மகாபலௌ தௌ ரண நிர்விஷங்கௌ கபிஷ்சரக்ஷோதிபதேஷ்ச புத்திரः சுராசுரேந்திரா விவபத்த வைரௌ. ராமருடைய பலமாக ஹனுமார், தன்னுடைய பலமாக இந்திரஜித். அதனால் எதுவும் பண்ண முடியாது. பக்கத்தில் வந்து நிற்பார், திடீர்னு தொலைவு தூரத்தில் போயிடுவார், தொலைவு தூரத்தில் தான் இருக்காருன்னு அங்கே பார்த்து எய்வார், ஆனால் பக்கத்தில் வந்து டக்குன்னு நின்றுடுவார். இந்த மாதிரி பல சேட்டைகள் பண்ணிவிட்டார் ஹனுமார். இதெல்லாம் பார்த்து நிவர்த்தி இல்லை, இந்த பிரம்மாஸ்திரம் தான் பண்ணணும் அப்படின்னுட்டும் தேன பத்தஸ்ததோஸ்திரேண ராட்சசேன ச வானரः அபவன் நிர்விசேஷ்டச்ச அபபாத ச மஹீதலே. அஸ்திரங்களுடைய சர்வ தத்துவங்களையும் தெரியக்கூடிய அந்த குமாரன் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணினதும் ஹனுமார் அந்த பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டார்னு ஏன் சொன்னேன்னா, கிருஷ்ணர் வந்து யசோதாமாவுக்கு கட்டுப்பட்டார், கண்டினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமான் அப்படின்னு சொல்கிறோமே. கிருஷ்ணர் வந்து யசோதாமாவுக்கு கட்டுப்பட்டார், அல்லாமல் யசோதாமா கட்டி போட்டான்னு கிடையாது. அதே மாதிரி இங்கே இந்திரஜித் ஹனுமாரை கட்டி போடலை, ஹனுமார் கட்டுப்பட்டார், சிறை பிடிக்கப்பட்டார் அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா பிரம்மாஸ்திரம் ஹனுமாரை ஒன்றுமே பண்ணாது. சின்ன வயசில் ஹனுமார் பழம் அப்படிங்கிறது நினச்சிண்டு சூரியனை பிடிக்க போனார். அப்பொழுது இந்திரன் வந்து
வஜ்ராயுதத்தினால தாடையில் அடித்தார். அதனால தான் தாடை வீங்கி ஹனுமான் அப்படின்னு வந்தது. ஆனால் அப்பாவான வாயு பகவானுக்கு ரொம்ப கோபம் ஏற்பட்டது, தன்னுடைய பிள்ளையை இப்படி பண்ணினாலே அப்படின்னு. அவர் ஒரு குகையில் போய் நான் என்னுடைய கர்மா பண்ண மாட்டேன்னு இருந்துட்டார். எல்லாருக்கும் மூச்சு விட்டு கொடுத்து எல்லாருமா வந்து ஹனுமாருக்கு எல்லா விதமான அனுகிரகத்தையும் கொடுக்குறார். அப்பொழுது பிரம்மதேவர் சொல்கிறார், பிரம்மாஸ்திரம் ஒன்று எதுவுமே பண்ணாது அப்படிங்கிற வரம் கொடுக்குறார். இந்த பிரம்மாஸ்திரத்தினுடைய வரம் ஹனுமாருக்கு இருக்குது. அதனால இந்திரஜித் பிரம்மாஸ்திரத்தை விட்டார் அப்படிங்கிறதுனால ஹனுமாருக்கு எதுவுமே ஆக போகிறதில்லை. அதனால் ஹனுமான் முழிச்சுண்டார். ஆனால் கொஞ்சம் சமயம் அவருக்கே ஞாபகப்படுத்திக்கிறார், ஆமாம் பிதா மகாஸ்திரமாக்கும் என்னை பந்தனை பண்ணியிருக்கு, தேவதேவனான பிரம்மதேவர் எனக்கு வரம் தந்திருக்கார், அதனால தான் எனக்கு எதுவுமே ஆகலை. இப்போ எழுந்து போய் சண்டை போடலாமா இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறார். அப்பொழுது இப்போ நான் கட்டுப்பட்டாதான் எனக்கு ராவணனை பார்க்க முடியும். இப்போ இந்திரஜித்தை வதம் பண்ணி எல்லாரையும் வதம் பண்ணி இவருக்கு ஒரு போர் அடிச்சு போயிடுதான் ஹனுமாருக்கு. எல்லாரையும் இப்படி வதம் பண்ணிட்டு எப்போ ராவணனை பார்த்து எப்போ நான் ராமகைங்கரியத்தை முடிக்க, அப்போ ஈஸியாக வேகமாக போய் ராவணனை பார்க்கணும் அப்படின்னா இப்போ நான் கட்டுப்பட்டாதான் ராவணனை பார்க்க முடியும். அவருக்கு ராவணனுடைய சதஸில் கொண்டு வைப்பார். அதனால் இப்போ நான் கட்டுப்பட்டுக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் கீழே விழுந்தார். அப்படியே போதமற்ற மாதிரியே இருக்கா. இதை கீழே விழுந்ததும் ராட்சசர்கள்லாம் ஓடி வந்து கயரால் கட்டுறா. கிடச்ச கயரால், சாக்கு கயிறு அந்த மாதிரி கயிறெல்லாம் வச்சு கட்டுறா. அப்படி கட்டினா அவளுக்கு புத்தி இல்லை. என்னன்னா பிரம்மாஸ்திரம் கட்டுப்பட்டிருக்கா அப்படின்னா இன்னொரு கயரோ வேற ஏதாவது வச்சோ கட்டினா அது நிஷ்பலமாயிடும், பிரம்மாஸ்திரம் விட்டுவிடும். எப்படி பகவானை நம்ம ஒரே பகவான் தான் எனக்கு நாராயணன் தான் எனக்கு கதி அப்படின்னு ஏக மனசோடவே இருந்தால் தான் நாராயணன் எடுத்துப்பார். மாம் ஏகம் சரணம் பிரஜ, என்னையே சரணம் அடை அப்படின்னு தானே பகவான் சொல்லியிருக்கார். அல்லாமல் நான் இன்னொரு வாட்டி பகவான்கிட்டையும் கொடுத்து இன்னொரு தேவர்கள்ட்டையும் கொடுத்து நான் மனு போட்டு வைக்கிறேன், யார் வேகம் பண்ணித்தராளோ அவள் பண்ணட்டும் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாமல் இருந்த பகவான் காப்பாற்ற மாட்டார். அதே மாதிரி பிரம்மாஸ்திரத்தில் நம்பிக்கையோடு இருக்கணும், அது கட்டுப்படுத்தும். அதை போக வேறு ஏதாவது கயிறை போட்டால் அது விலகிடும். அந்த மாதிரி கட்டு போட்டிருக்கா. இப்போ இந்திரஜித் என்ன பண்ணிட்டு இருந்தா இந்த சமயம் அப்படின்னா, அவர் கலைப்பு யுத்தம் பண்ணி ஹனுமார்கிட்ட யுத்தம் பண்ணி என்ன பண்ணுறது தெரியாமல் கலைப்போட ஓரமாக உட்காந்துட்டு அதுக்குள்ளே இவாலாம் ஒரே திட்டு ஹனுமாரை கட்டி என்னெல்லாமா கட்டி போட்டு இழுக்கிறாளாம். வேகம் இந்திரஜித் வந்து ஐயோ இது என்னது இப்படி பண்ணுறாளே, கஷ்டம், அதிமகத்தான ஒரு கர்மம் நான் பண்ணதெல்லாம் வியர்த்தமாயிடத்தே, மந்திரஸ்வரூபமான அஸ்திரபந்தம் இன்னொரு பந்தத்தை பொறுக்காதே, இந்த காரியம் புரியாமல் எதையுமே யோசிக்காமல் கயர்னால மற்றும் வேறு ஏதாவது விஷயங்கள்னால கட்டி போட்டாலே, ஒரு வாட்டி பிரம்மாஸ்திரம் உபயோகப்படுத்தலாம், அது நிஷ்பலம் ஆயிடுத்தான் ரெண்டாவது வாட்டி யூஸ் பண்ணப்படாது, அதுதான் ரூல். அதனால் ஒன்று புரிஞ்சுடுத்தோ, பிரம்மாஸ்திர பந்தனத்துலேருந்து முக்தனான இந்த ஹனுமார் யாராலையும் இந்த ஹனுமாரை ஜெயிக்க முடியாது, இனிமே நம்மளுக்கு ஜெயம் அப்படிங்கிறது சந்தேகம்தான் அப்படின்னு இந்திரஜித்துக்கு புரியுறது. ஏன்னா ஹனுமார் வந்து பிரம்மாஸ்திரத்துலேருந்து விட்டாச்சுன்னு இந்திரஜித்துக்கு புரிஞ்சுது. ஆனாலும் அங்கே நடிச்சுன்னு இருக்கார் ஹனுமார், ஏதோ கட்டுப்பட்ட மாதிரி நடிக்கிறார். அப்போ இது வந்து ஏதோ விளையாட்டு தான், ஜெயம் கிடையாதுன்னு புரிஞ்சு கொடுத்தோம். பிரம்மாஸ்திரத்துலேருந்து மோச்சிதான ஹனுமார் அதொன்றுமே காட்டிக்காமல் ராட்சசர்களுடைய பந்தனத்தில் ரொம்ப துக்கமாட்டமாக கட்டிண்டார். ஓன்னு கத்துறார், உபதிரவம் சகிச்சுண்டு குரூரமான இந்த நிஷாச்சரர்கள்லாம் 4 பாகமாக இருந்து இடிக்கிறானா ஹனுமாரை, அப்படியே இழுத்துண்டு போகிறானாம் ராட்சசேஸ்வரனுடைய சந்நிதிக்கு. அதெல்லாம் கேட்டுண்டு பொறுத்துன்னு இருந்தாராம் ஹனுமான். நேராக ராவணன் முன்னால் கொண்டு நிறுத்தினார். வீரன்மாரான ராட்சசர்களெல்லாம் கேட்க தொடங்கிவிட்டா. அவள் பேசிக்கிறா, இவன் யாருடைய ஆள் வந்திருக்கா, எங்கேருந்து வந்திருக்கான், எதற்காக இங்கே வந்திருக்கான், இவனுடைய என்ன காரியம், இங்கே வரத்துக்குண்டான காரியம், யாரோடைய உதவினால நிர்பயனாக இதெல்லாம் பண்ணினார் இப்படின்னு அந்யோன்யமாக அவள் கேட்டுண்டா. கோபத்தில் கொஞ்சம் பேர் இருக்கா, அவெல்லாம் இவனை நிகிரகம் பண்ணுங்கோ, வதம் பண்ணுங்கோ, இல்லைன்னா அவனை தகிப்பிங்கோ, அதுவும் இல்லாட்டா இவனை சாப்பிட்டு விடலாம் எல்லாருமா சேர்ந்து அப்படின்னு கத்தராலாம். மகாத்மாவான ஹனுமான் அசோக உத்தியானத்துலேருந்து ராவணனுடைய அரண்மனைக்கு வந்துட்டோம் அப்படின்னு அவருக்கு சந்தோஷம் மனசில். அவள் இழுத்துட்டு போயிட்டா. ராவணன் பார்க்குறார். ஹனுமார் ராவணனை பார்த்தார். எப்படி இருக்காராம், தேஜோபலசமாயுக்தம் தபந்தமிவ பாஸ்கரம்
தேஜஸும் பலவும் ஒத்து சேர்ந்த ராவணன் மத்தியான சூரியனாட்டமாக ஜுவலிக்கக்கூடின கபீஸ்வரன் பார்த்தார். 2 சூரியன் பார்த்துண்டார் அப்படின்னு சொல்லிக்கலாம். அவ்வளோ தேஜஸ் ராவணனுக்கும் ஹனுமாருக்கும் அதே மாதிரி இருக்கே. கோபத்தினால கண்கள் உருட்டி முழித்த தசானனை பார்த்தார் அப்படின்னு சொல்லி 48வது சர்க்கம் பூர்த்தி. 49வது சர்க்கத்தில் ராவணனுடைய வர்ணனையே இருக்கு. ஹனுமார் எப்படியெல்லாம் பார்த்தார் ராவணனை அப்படிங்கிறத சொல்கிறார். ஹனுமான் ரோஷதாம் ராட்சோ ரக்ஷோதிபமவைக்ஷத முக்தஜாலாவிருதேநாத முகுட்டேன மகாத்யுதிம் ஹைமைராபரணைச்சித்ரைः மனசேவ பிரகல்பிதைः அமூல்ய ரத்னங்களாலேயும் முத்துமணிகளாலேயும் பதித்த கனக கரீடம் மனசா நிர்மிதம் என்ற போல ஸ்வர்ணாபரணங்கள் வஜ்ரம் போன்ற ரத்னங்கள் பதித்த 10 மடங்கு ஜாஜ்வல்யமான அங்கங்கள், மகார்ஹமான பட்டு வஸ்திரத்திலான உத்தரீயம், தேகம்பூரா ரத்த சந்தன லேபனம், விசித்திரமான விவிதமான ஆபரணங்கள், அழகான கண்கள், மூர்ச்சையேறின நீண்ட தம்ஷ்ட்ரைகள், அயவார்ந்த அதரங்கள், 10 சிரசுனால 10 சிரசுனா ராவணனுக்கு 10 தலை. அந்த 10 தலை அலங்காரம் பண்ணிருக்கு. அது 10 தலையும் ஒன்றுக்கு ஒன்று மெச்சமாக இருக்கான். 10 தலைனா என்னது? நம்மளுக்கு இல்லை, அவன் ராவணனுக்கு தான் 10 தலை அப்படின்னு எண்ணிக்கொள்ள வேண்டாம். நம்மளுக்கும் 10 தலை உண்டு. எப்படின்னா 10 புலன்கள் தான் அந்த 10 தலைகள். ஓரோ புலன்களும் ஓரோ ஆசைப்படும். ராவணனுக்கு எப்படி இப்போது ஒரு தலை வச்சுட்டு ஒரு மனசை வச்சுட்டே சிந்தனை பண்ணி ரொம்ப கஷ்டப்படுறோம், சூழ்ந்துருக்கோம் இங்கேயே சம்சாரத்தில். ராவணனுக்கு 10 தலைனா 10 தலை 10 விதமாக யோசித்தாலும் அதே மாதிரி தான் நம்மளுடைய சரீரத்துலேயும் 10 புலன்கள் 10 இடத்துக்கு போகிறது. அதெல்லாம் ஒருமைப்படுத்தி பகவான்கிட்ட போய் சமர்ப்பணம் பண்ணுறது தான் சிரேஷ்டமான பக்தி. அப்போ அந்த 10 தலைகளும் இங்கே ஹனுமார் பார்க்குறார். கம்பீரமான சரீரம், விஷாலமான மார்பு, முத்துமாலைகள் போட்டுருக்கார், பூர்ணச்சந்திர துல்லியமான வதனம், பாலாதித்யனுக்கு சேர்த்தாப்படி மேககாந்தி, உத்தம சுகந்த பூரிதமான சந்தனம் போட்டுருக்கார், தோள்வலை போட்டுருக்கார், 5 தலை உக்ர சர்ப்பமாட்டமாக நீண்ட கைகள், எவ்வனத்தில் தலைக்கக்கூடிய பெண்கள் காமினிகள் எல்லாம் சுத்துக்கும் நின்று வெண்சாமரம் வீசின்னு இருக்கா. இந்த மாதிரி அசாதாரணமான தேஜஸ்வியான ராவணனை ஹனுமார் பார்த்தார். துர்தரேண பிரஹஸ்தேன மகாபார்ஷ்வேன ரக்ஷசா மந்திரிபிர் மந்திர தத்வஜ்ஞைஹி நிகும்பேன ச மந்திரினா 4 பேர் இருக்கலாம். துர்தரன், பிரஹஸ்தன், மகாபார்ஷன், நிகும்பன் அப்படின்னு 4 மந்திரிகள் பரிசேவிச்சுருக்கா. இதெல்லாம் பார்த்து ஹனுமாரே யோசிச்சாராம். அத்தியாச்சரியஜனகமான ஆக்ருதி, அஹோ ரூபம், அஹோ தைரியம், அஹோ சத்வம், அஹோ த்யுதிஹி, அஹோ ராட்சசராஜஸ்ய சர்வலக்ஷணயுக்ததா. என்ன ரூபம், அற்புதகரமான தைரியம், ஆச்சரியமான அந்தఃகரண பிரபாவம், அற்புதபூர்வமான சோபா விசேஷம், சர்வலக்ஷணம் ஒத்து சேர்ந்த ராட்சச ராஜரூபம், ஆச்சரியம்தான். இதில் இவர் இத்தனையும் பரிபூர்ணமான லக்ஷணங்களோடு இருக்கார். ஆனால் அதர்ம ஆசக்தி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுத்தே, அதர்மத்திலேயே புத்தி போயிடுத்தே. அது மட்டும் இல்லைன்னா தேவலோகத்தினுடைய இந்திரனுடைய எல்லாருக்கும் அப்பாவாகவே மாறிடுவார். 3 உலகத்தையும் நல்ல வழிக்கு தன்னுடைய அரசாட்சியில் நன்னா பண்ணியிருப்பார். குரூர கர்மங்கள் பண்ணியிருக்க மாட்டார். இப்படி ஆனால் சஜ்ஜன நிந்தனை பண்ணிட்டு தப்பான கர்மங்களை பண்ணிட்டு நடக்கிறதுனால, அதர்மத்தில் புத்தி இருக்கிறதுனால தேவர்களெல்லாம் பயந்து ஓடுறா. இவன் கோபித்தா இந்த 3 உலகத்தையும் சமுத்திரமாக்கிடுவான், அந்த சக்தி உண்டு ராவணனுக்கு என்றெல்லாம் ஹனுமார் சிந்தனை பண்ணிட்டு இருந்தார். அப்பொழுது மகாபிரதாபசாலியான ராவணன் தன்னுடைய மந்திரியான பிரஹஸ்தனை கூப்பிடுறார். தமுத்வீக்ஷ்ய மகாபாஹு பிங்காட்சம் புனதஸ்திதம் ரோஷேண மகதாவிஷ்டோ ராவணோ லோகராவணः ராவணஸ்ய வச்ச ஸ்ருத்வா பிரஹஸ்தோ வாக்கியமப்ரவீத் சமாஸ்வசி பத்ரம் தே ந பீஹ் காரியத்வயா கபே. ராவணனை ஹனுமார் பார்த்தது நம்ம பார்த்தோம். ராவணன் ஹனுமாரை பார்த்ததும் என்ன தோணித்து அப்படின்னா, பரமேஸ்வர தேவனுடைய பூதகணங்களில் பிரதம கணனீயனம் அதிபனுமான நந்திகேஸ்வரன் தான் பிரத்யட்சமாக வந்திருக்காரோன்னு தோணிட்டு தான். முன்னாடி ராவணன் கைலாயத்துக்கு போன சமயத்தில் நந்திகேஸ்வரனை பரிகாசம் பண்ணிட்டார். அப்பொழுதும் அவர் சபித்தார், என்னுடைய முகம் மாதிரி இன்னொரு முகம் உடைய
ஒருத்தனால உனக்கு அழிவு உண்டாகும் அப்படின்னு சபித்தார். அந்த நந்திதான் வானர முகமாக ரூபம் மாற்றி வந்திருக்காரோ, இல்லைன்னா மகாபலியுடைய புத்திரனான பாணாசுரனோ வேஷம் மாறி வந்தது அப்படின்னாலாம் நினச்சுண்டு தன்னுடைய மந்திரியான பிரஹசனை கூப்பிட்டு சொல்கிறார், நீ கேளு, எதுக்காக வந்திருக்காய், என்ன விஷயம் அப்படிங்கிறத கேளு அப்படின்னு சொன்னார். பிரஹஸ்தனும் நினச்சார், ஹனுமாருடைய வைபவத்தை அவரும் பார்த்துருக்காரு, அதனால முள்ள ரொம்ப புத்திசாலியாக கேள்வி கேட்குறார். அந்த பிரஹஸ்தன் ஹனுமார்கிட்ட, யதி தாவத்வமிந்திரேண பிரேஷிதோ ராவணாலயம் தத்வமாப்யாஹி மா பூதே பயம் வானர மோக்ஷிசேம் அனிருதம் வததச்சாபி துர்லபம் தவ ஜீவிதம் அதவா என்நிமித்தஸ்தே பிரவேஷோ ராவணாலயே. முதல்ல சொல்கிறார், ஏ வானரா, சமாதானப்படு, உன்னை இங்கே யாருமே உபதிரவம் பண்ண மாட்டான், கஷ்டப்படுத்த மாட்டான், பயந்துக்காதே. தேவேந்திரன் உன்னை ராட்சசேஸ்வர வாசஸ்தானமான இந்த லங்காக்கு அனுப்பினாரா, நீ பொய் சொல்லாதே, உண்மையை மட்டும் சொல்லு, பயந்துக்காதே. நீ உண்மையை சொன்னேன்னா நாங்கள் விட்டுடுவோம், சும்மா கெட்ட இழுத்து விட்டுடுவோம். நீ சொல்லு, குபேரன் அனுப்பினாரா, வருணனுடைய சாரணனா நீ, இல்லை வெறும் நேரம் போக்குக்கு வேண்டி வானர் ரூபம் போட்டுண்டு அரண்மனைக்கு வந்தையா, இல்லை வானர் ரூபத்தில் இருக்கக்கூடிய நீ எங்களை ஜெயிக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடிய விஷ்ணுவால் அனுப்பப்பட்ட தூதனா, உன்னுடைய தேஜஸ் பார்க்குறத ஒரு வானரன் அப்படின்னே தோண மாட்டேங்கிறதே, ரூபம் மட்டும்தான் குரங்குடைய ரூபம், இப்பொழுது சத்தியம் சொல்லு, உன்னை நான் சும்மா விட்டு விடுறேன், பொய் சொன்னால் நான் உன்னை உன்னுடைய வாழ்க்கையே இல்லாமல் பண்ணிவிடுவேன், துர்லபம் தவ ஜீவிதம், உன்னுடைய வாழ்க்கையே கிடைக்காது, உயிர் போயிடும், நீ எதற்காக ராமனுடைய ஆலயத்தை அடைந்தாய் அப்படின்னு கேட்டு முடிக்கிறார். இதெல்லாம் கேட்டு பயமே இல்லாத ஹனுமார் ரொம்ப ஈஸியாக பதில் சொல்கிறார். யாரை பார்த்துன்னா பிரஹசனை பார்த்து கிடையாது, ராவனுடைய முகத்தை பார்த்து சொல்கிறார். ஏன்னா பிரஹசன் தானே கேட்டார், பிரஹசனை பார்த்து தானே பதில் சொல்லியிருக்கணும், ஆனால் சொல்லலையா. ஏன்னா ராவணன் ஹனுமார்கிட்ட கேட்கறதுக்கு உண்டான கௌரவ க்ஷயம் இருக்கிறதுனால தான் பிரஹஸ்தன் முகாந்திரமாக கேள்வி கேட்டிருக்கார் அல்லவா. அப்பொழுது நான் பிரஹஸ்தன்கிட்ட பேச மாட்டேன், எனக்கு கௌரவம் உங்கள்கிட்ட பேசுறதுதான் அப்படின்னு ராவணனை பார்த்து நேராக சொல்கிறார். தனதேன நமே சக்கியம் விஷ்ணுனா நாஸ்மி சோதிதா ஜாதிரேவம் மம த்வேஷா வானரோஹமிஹாகதः தர்ஷனே ராட்சசேந்திரஸ்ய துர்லபே ததிதம் மயா வனம் ராட்சசராஜஸ்ய தர்ஷனார்த்தே விநாசிதம் ரக்ஷணார்த்தம் து தேகஸ்ய பிரதி உத்தாமயாரணே. நான் இந்திரனுடைய ஆள் கிடையாது, யமனுடைய வருணனுடைய தூதன் அல்ல, குபேரனுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை, மகாவிஷ்ணுவால் அனுப்பப்பட்டவனும் அல்ல நான். இந்த ஆக்கிருதி வேஷம் எனக்கு பிறவியிலேயே இருக்கக்கூடிய வேஷமாக்கம், யதார்த்தத்தில் நான் ஒரு வானரன் தான், எனக்கு கபடமாக வந்தெல்லாம் விளையாட அவசியமே கிடையாது, எனக்கு அந்த மாதிரி தீய எண்ணமும் இல்லை. ராட்சச சக்கரவர்த்தியான உங்களை பார்க்கணும் தான் என்னுடைய உத்தேசம், அதற்கு வேண்டி தான் உங்களுக்கு பிடித்தமான அசோகவனையே அழித்தேன். எனக்கு யுத்தம் பண்ணுறதுக்கு ஆசையும் இல்லை, ஆனால் என்னை ரக்ஷணார்த்தம் து தேகசிய பிரதி யுத்தாமயாரணே, என்னை காப்பாற்றிக்கிறதுக்கு வேண்டி நான் பிரதி யுத்தம் பண்ணினேன், வந்த வாழ்க்கைக்கே என்னை காப்பாற்றிக்கிறதுக்கு வேண்டி யுத்தம் பண்ணினேன் தவிர எனக்கு யுத்தம் பண்ணணும்னா ஆசையே கிடையாது, எனக்கு உங்களை பார்க்கணும். அதற்காக தான் ராஜாவான உங்களை பார்க்குறதுக்கு தான் பிரம்மாஸ்திர பந்திதனாக நடித்து நான் இங்கே வந்தேன். எனக்கு பிரம்மாஸ்திர பந்தம் ஏற்படாது, எனக்கு தேவதேவனான பிரம்மாவிட்டேருந்தே ஆசீர்வாதம் கிடச்சிருக்கு, வரம் கிடச்சிருக்கு, அதனால் நான் நடித்தேன், உங்களை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் வந்தேன். தேவாசுரர்களையும் பிதாமகாஸ்திரத்தையும் பயமில்லாத எனக்கு உங்களை பயம் உண்டாகுமா? எனக்கு பயமே இல்லை. அஸ்திரம் பந்தனை பட்டிருக்கு, அம்பிடுத்தார் பந்திக்கப்பட்டிருக்கு. இந்த அசுரர்கள்லாம் ராட்சசர்கள்லாம் ஏதோ நான் மந்திரம் பண்ணியிருக்கேன் கட்டி போட்டாச்சு அப்படின்னு இழுத்துட்டு வந்திருக்கா, அவளுக்கெல்லாம் புத்தி போராது. ஹே பிரபோ, நான் சொல்லக்கூடிய ஹித வாக்கியம் புரிஞ்சுக்கோ, நன்னா கேளுங்கோ. ராஜானம் திரஷ்டு காமேன மயாஸ்திரம் அனுவர்த்திதும் விமுக்தோப்யமஹஸ்திரேண ராட்சசைஸ்த்வபிபீடிதः தூதோஹமிதி விக்ஞேயோ ராகவஸ்யாமி தௌஜசः ஸ்ரூயதாம் சாபி வச்சனம் மம பத்தியமிதம் பிரபோ. நீங்கள் பிரபுவாக்கும் நான் என்னுடைய பிரபுவோடைய பிரபாவம் எம்மாத்திரம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், அதை கேளுங்கோ பொறுமையாக, உங்களுக்கு ஹிதவும் உச்சிதவுமான விஷயங்கள் தான் நான் சொல்கிறேன் என்று ஹனுமார் தன்னுடைய வார்த்தையை சொல்லி முடித்தார்.
மேற்கொண்டு ஹனுமார் என்னெல்லாம் சொன்னார், அதுக்கு ராவணன் என்னெல்லாம் பதில் சொல்கிறார் அப்படிங்கிறத 51வது சர்க்கத்திலேருந்து அனுபவிக்கலாம். ஜானகீகாந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம. ஆஞ்சநேய சுவாமினஹ ஜெய். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாः பதயே நமः. என் மங்களம் சஹஸ்ராட்சே சர்வதேவ நமஸ்கிருதே விருத்ரநாசே சமபவேத் தத்தே பவது மங்களம். என் மங்களம் சுபர்ணஸ்ய வினதா கல்பயத் புரா அமிர்தம் பிரார்த்தயானஸ்ய தத்தே பவது மங்களம். அமிர்தோத்பாதனே दैत्यान् घ्नतो वज्रधरस्य அதிதிர்மங்களம் பிராதா தத்தே பவது மங்களம். த்ரீன் விக்ரமான் பிரக்ரமதோ விஷ்ணோரமித தேஜசா யதாசீன் மங்களம் ராம தத்தே பவது மங்களம். காயேன வாசா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. जानकीकान्तस्मरणं. जय जय राम राम. जय वीर शूर धीर पराक्रम आञ्जनेय स्वामिनः जय. राम 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 राम